அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை அளிக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் வரும்போது அதில் என்ன என்ன சொல்கிறாருன்னா, தலைமை நீதிபதி மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை கொடுத்தா முதலாளிகள் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு முதலாளிகளுடைய எடுபடியாக பேசுகிறாரு. காலங்காலமாக பெண்களை வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாகவும் புள்ள பெற்றுக்கிற மிஷினாகவும் தான் பார்ப்பனியம் நமக்கு திணிச்சிருந்தது. இதுதான் நடைமுறையாகவும் இருந்தது. ஆனால் அதிலிருந்து பெண்கள் இன்னைக்கு முதலாளிகளுடைய உற்பத்தியின் காரணமாக தொழிற்சாலைக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்க படக்கூடிய துன்பம் பெருந்துயரமாக இருக்குது. அப்போ இந்த துயரத்தெல்லாம் உணர்ந்து தான் அவங்க விடுமுறை என்றது கேட்குறாங்க. சில மாநிலங்களில் இந்த விடுமுறை மாதவிடாய் காலங்களில் விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் கொடுத்தா முதலாளிகள் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. முதலாளிகளுடைய ஏஜென்ட்டாக நீதிபதி பேசுறது சரியானதா? இந்த நீதிபதி உண்மையிலே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கருத்து கேட்டு சொல்லியிருக்கணும். அப்போ மாதவிடாய் காலங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க, அவங்க அம்மா கிட்ட போய் கருத்து கேட்டுக்கணும். இல்லைன்னா பெண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, உழைக்கும் மக்கள் பெண்கள் துணிக்கடைகளை போயிட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்று வேலை செய்கிறாங்க. அந்த பெண்களுடைய கஷ்டத்தை கேட்டு இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி வேலைக்கு இவர் போய் வேலை செஞ்சாதான் அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்படி எதுவுமே கஷ்டப்படாம மக்களுடைய வரிப்பணத்தில் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கி நோவு இல்லாமல் நோவு கும்புற இவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியுமா? அப்படின்னா தெரியாது. 8 மணி நேரம் 12 மணி நேரம் பெண்கள் கம்பெனிகளையும் தொழிற்சாலைகளையும் இது மாதிரி துணி கடைகளையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களே, அதே மாதிரி நீங்கள் நீதித்துறையில் அப்படி வேலை செய்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்ன்றது உங்களுடைய வேலை தன்மை அப்படி இருக்குதா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ சொகுசான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு பெண்களை உழைக்கும் பெண்களை பற்றி இப்படியெல்லாம் லீவு கொடுத்தா முதலாளிகள் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியானதா? உழைக்கும் பெண்களே, நீங்க சிந்திக்கணும். அப்ப நீதிபதிகள் நமக்கானவர்கள் கிடையாது. இவங்க கார்பரேட் முதலாளிகளுடைய ஏஜென்ட்டுகளாக அடியாட்களாக இருந்து செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உழைக்கும் பெண்கள் இதற்கு எதிராக ஒன்று திரண்டு போராடணும் என்பதை மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அந்த போராட்டம் தான் நம்மளுடைய இந்த குறைந்தபட்சம் மாதவிடாய்க்கு விடுமுறை என்பதோ நம்மளுடைய விடுதலை என்பதோ கிடைக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.